அதாவது வந்து ஸ்வயம்ன்றது இது ஏஜ் பீப்புள், அதாவது ஜீரியாட்ரிக் வயசானவங்களுக்காக நிறைய இந்த மாதிரி இருந்தாலும் நாங்கள் என்ன இதில் யுனிக் அண்ட் முதல் முறையாக பண்ணுறது என்னென்னா வந்து நிறைய பேர் ஹெல்த் செக்கப் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து டெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க பயந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, நிறைய இடத்துக்கு போவாங்க. இன்னொரு பக்கம் வந்து வீட்லேயே வந்து ஓல்டேஜ் ஹோம் வீட்லேயே வந்து டாக்டர்ஸு நர்சஸை வச்சு பார்த்துக்கிறாங்க. பட் அது வந்து அவங்களுக்கு இண்டிபெண்ட்டாக டிக்னிட்டியோடு இருக்க முடியலன்ற ஒரு ஃபீலிங் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து தே வாண்ட் டு லிவ் தேர் ஓன் ஸ்டைல். பட் அவங்களுக்கு ஃபுல்லாக நம்ம கேர் கொடுக்கணும். அட் த சேம் டைம் கண்டினியூட்டி ஆஃப் கேர் ஃபுல்லாக ஃபாலோ அப்பும் பண்ணணும். மேக் தம் பெட்டர். இட் இஸ் கிரேஸ்ஃபுல் லிவிங் அண்ட் இண்டிபெண்ட் லிவிங். ஸோ இதுதான் வந்து ஸ்வயமோடைய கான்செப்ட். இது வந்து ஒருத்தர்னால் பண்ண முடியுது இல்லை. இட்ஸ் அ மல்டிபிள் டீம்ஸ், டாக்டர்ஸ் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட், டயட்டீஷியன், ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் எல்லாமே பார்த்து ஒரு எல்டர்லி பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அடுத்து few yearsக்கு how to make them independent, how to make them live happily, how to make them live disease free என்றது தான் வந்து ஸ்வயமு கான்செப்ட். பட் அது all along the time full support with the medical and guidance. So this is the concept of Swayam. இது வந்து we are not just focused. இப்போ எல்லா இடத்துலையும் ஹெல்த் செக்கப்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்ன நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோன்னா, இட்ஸ் நாட் only about doing blood test and scan. நாங்கள் சொன்ன மாதிரி we are going to do a functional assessment of the patient. அவங்க இண்டிபெண்ட்டாக எப்படி நடக்க முடியும், அவங்க பேலன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ காக்னிஷன் ஸ்க்ரீனிங் சொல்கிறது. காக்னிஷன்னா அந்த லேர்னிங் கெப்பாசிட்டி, அந்த லாங்குவேஜ், அந்த டொமைன்ஸ்லாம் அசஸ் பண்ணி எப்படி டிமென்ஷியாவை ஏர்லியாக கண்டுபிடிக்க முடியும். இன்கேஸ் டிமென்ஷியா வந்தால் எப்படி இவங்கள மற்ற நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறதுன்னு. ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லையும் அசஸ் பண்ணுற கிளினிக் தான் இது. இட்ஸ் நாட் only a preventive health checkup, ஃபங்க்ஷனல் அசஸ்மெண்ட், காக்னிஷன், நியூட்ரிஷன் எல்லாமே சேர்ந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவாக நடக்கிற ப்ரோக்ராம் தான். கரெக்ட். ஸோ இந்த கான்செப்ட் தான் நாங்கள் வந்து டிரான்சிஷனல் கேர்னு சொன்னோம். டிரான்சிஷனல் கேர் இஸ் நத்திங் பட் அ ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டம். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ப்ரைமரி கேர்டேக்கர் பார்த்தீங்கன்னா இஸ் நாட் தேர் லிவிங் அப்ராட். இப்போது பேஷண்ட் இங்கே தனியாக இருக்க போகிறாங்க. தனியாக இருக்கும்போது அவங்களுக்கு யாரோ சப்போர்ட் சிஸ்டம், யாரோ ஆளுங்களை வைக்க போகிறாங்க. இப்போ இந்த ஆளுங்களோட அவங்க செக்கப் வரும்போது இந்த டிரான்சிஷனல் கேர் டீம் என்ன பண்ண போகிறோம், நாங்கள் செக்கப் முடிச்சோம்னா we are going to prepare a detailed summary of the patient. என்னென்ன ட்ரீட்மெண்ட் போட போகிறோம், என்ன ப்ரொப்போஸ் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட், நெக்ஸ்ட் எப்போ ஃபாலோ வர போகிறத அவங்க பேஷண்ட்டை சொல்கிறது மட்டும் இல்லை, டைப் அடித்து கொடுக்க போகிறோம். அதே சம்மரியை we are going to communicate and give it to the பேஷண்ட்ஸ் அட்டெண்டர், the caregiver. நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாரினில் இருக்க போகிறாரோ இங்கே அங்கே கொடுக்க போகிறோம். அண்ட் அவருக்கு என்னென்ன ஃபாலோ பண்ண வேண்டியது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 months கழிச்சு என்ன டெஸ்ட் பண்ண வேண்டியது, ஒரு 1 month கழிச்சு என்ன டெஸ்ட் பண்ண வேண்டியது, இது ஒரு கம்ப்ளீட் ஃபாலோ அப் வந்து திஸ் டிரான்சிஷனல் கேர் டீம் இஸ் கோயிங் டு ஃபாலோ அப் வித் த பேஷண்ட், கீப்பிங் த பிரைமரி கேர்டேக்கர் ஆல்சோ இன் த லூப். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கோயிங் டு கிவ் அ சப்போர்ட். அசிஸ்டட் ஹோம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து நர்சஸ் வச்சிடறாங்க, டாக்டர்ஸ் வச்சு போய் பார்க்குறாங்க. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி இப்போது நம்ம வீட்லேயே யாராவது எல்டர்லி இருக்காங்க, நீங்கள் அங்கே போய் இருங்கன்னா தே ஃபீல் லைக் தே ஆர் பேஷண்ட்ஸ், தேர் ப்ரைவசி இஸ் லாஸ்ட். தே டோன்ட், அவங்களுக்கே வந்து ஒரு இட் ஆட்ஸ் டு தேர் ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் தட் நமக்கு வயசாகிடுச்சு, இனிமேல் நம்மளால் இண்டிவிஜுவலாக இருக்க முடியாதுன்னு. ஸோ திஸ் இஸ் அபவுட் யூ லிவ் யுவர் லைஃப், பட் எப்போல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்போ வந்து வில் பி சப்போர்ட். அப்பார்ட் ஃப்ரம் டிரான்சிஷனல் கேர் there is a 24/7 line which we will be giving. Any doubt, anything, immediately we will be coordinating with the doctor. Directa போகாமல் will do. And if it is a significant எங்களுக்கு பட்டுதுன்னா இந்த மாதிரி இது வந்து தேவைன்னா வந்து will guide them to come to the hospital and get it treated immediately. இப்போ அசிஸ்ட் லிவிங் சென்டர்ஸில் பார்த்தீங்கன்னா they have ஒரு நர்ஸு பெஸ்ட் மானிட்டர் பண்ண போகிறாங்க. This is why we developed a mobile care team where ஒரு MD டாக்டர், ஒரு ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸ்பர்ட் அண்ட் அ நர்ஸ் இந்த அசிஸ்ட் லிவிங் சென்டர்ஸ்க்கே போய் வாட் எவர் த காம்ப்ரிஹென்சிவ் ஜீரியாட்ரிக் அசஸ்மெண்ட் நாங்கள் இங்கே பண்ண போகிறோமோ they are going to execute it there. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஃபாலோ அப், அவங்களுக்கு என்னென்ன ஃபாலோ அப் வேணும் அதெல்லாம் எவ்ரி மந்த் வந்து we are going to visit the assist living centers and going to follow up the medical aspect as well as the rehabilitation aspect also. So this is a kind of a support medical team which is going to support the assist living homes. அவங்களால சிம்பிள் இஷ்யூஸை மேனேஜ் பண்ணுறது, இந்த காம்ப்ளெக்ஸ் மெடிக்கல் இஷ்யூஸை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு we are going to help them out.
model of other hospitals in Tamil Nadu? What? It is It is a model for the other hospitals in Tamil it is a unique model. I think it is நாங்கள் பண்ணுறது வந்து இது வந்து ஒரு எல்டர்லி கம்யூனிட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு. And if people adopt this model to help the elderly community, we'll be more than happy with it. Recently, we have news came that old age people, they are caring about their partners. Husband caring about the wife is caring about the brother. If the one is missing, what they do, the psychological effect is coming. It will, the Swayam will treat the psychological effect. See, psychology is part of it. If, for example, அவங்க husband and wife இங்கே வராங்க, வந்தப்போவே வந்து we look at their needs, அவங்களுக்கு என்னென்ன challenges. See, a lot of times people do not have time to listen to what they want exactly. So we have a separate psychology assessment which will look at அவங்களுக்கு என்னென்னு. A lot of times emotional needs சிலது இருக்கும், அதுக்கு பண்ணுறதுக்கு என்னன்றது அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. Along with that, the medical rehabilitation team and the mobile team will give the advice to the carers who are abroad or anything, saying that இந்த மாதிரி பண்ணிங்கன்னா they will be happy and அதுக்கு என்னென்ன தேவையோ will tie up with regular people to do it. So basically you make them feel comfortable, you make them feel secure and அந்த பயம் இல்லாமல் இருக்கிறது. At the same time treat the medical problem also. நீங்கள் கரெக்டான கேள்வி கேட்டீங்க. ஆக்சுவலாக we are going to address this issue also. It's not only the functional aspect, emotional aspect assess பண்ணுறது, where we are going to screen the patient for depression, anxiety and mood related changes. So தனியாக இருக்கும்போது they go in for a lot of major clinical depression சொல்லுவோம், where 2% of the population develop, especially when they lose their partner. So அவங்களுக்கு நல்ல கவுன்சிலிங் மட்டும் இல்லை, in case they develop any signs of severe depression, அதுக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி அண்ட் டாக்டர்ஸும் நம்மகிட்ட இருக்காங்க. So it's going to be a single team where it will be a 3-person team. ஒரு MD டாக்டர் இருக்க போகிறாரு, who is going to be a specialist in handling geriatric patient, a trained geriatric nurse, and சாரோட டீம்லேருந்து ஒரு geriatric specialist ஒரு rehabilitation expert இருப்பாங்க. ஸோ அவங்களோட ரோல் இஸ் நாட் இன்சைட் த ஹாஸ்பிட்டல். They are going to travel to these assist living centers. For example, if there are 10 assist living centersனால் ஒரு மந்த்லி வந்து ஒரு 2 or 3 visits where they go and spend the entire day there addressing the medical problems. இந்த geriatric assessment சொன்னோம்ல, எந்தெந்த பேஷண்ட்ஸில் எலிஜிபிளாக அங்கே அசஸ் பண்ண முடியுமோ அங்கே அசஸ் பண்ணிட்டு என்ன ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். See, initially what we have started is 10 kilometers within a hospital radius. First we are starting, but if we see நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணதில் there are lot of elderly homes which are kind of outside ECR, OMRல இருக்குது. So we are also looking at the means whether நீங்கள் கேட்ட மாதிரி இது சிங்கிள் டீம் போதுமா இல்லை இன்னும் 2 டீம் டெவலப் பண்ணுமான்னு we are looking at it. Exactly, it's a comprehensive, it's an annual pack where annually this comprehensive geriatric assessment will be done for the patient, and அதுக்கப்புறம் once in a quarter, that is every 3 months, they will come and visit the doctor. And within this 3 months, இந்த 3 மாதம் இடைவெளியில் இந்த மொபைல் கேர் டீம் will be visiting the geriatric patients at the home to do a follow-up. இப்போ நாங்கள் சொன்ன மெடிசன்ஸ்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்களா, ரீஹபிலிட்டேஷன் ப்ரோக்ராமில் ஒழுங்காக நடத்துகிறாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ இட் வில் பி அ கோஆர்டினேட்டட் சப்போர்ட் வித் த இன்-ஹவுஸ் மெடிக்கல் டீம் அண்ட் த மொபைல் கேர் டீம். புரியல சார். பேக்கேஜ் நீங்கள் சொல்கிறீங்களா? இட்ஸ் a fixed package which is be for everyone, but sometimes ஏஜ் அப்ரோப்ரியேட் ஏற்ற மாதிரி அந்த பேக்கேஜும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பண்ணுவோம். சப்போஸ் ஒரு 85 வயசு பெரியவர் வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து எல்லா செக்கப்பும் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செக்கப் பண்ணும்போது அந்த செக்கப்பில் நம்ம இன்டர்வீன் பண்ணுறோம். அந்த இன்டர்வீன் பண்ணும்போது அவங்களோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ இருக்குதுன்னு அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நம்ம இன்டர்வீன் பண்ணி அந்த செக்கப்பை கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நான் சொன்னேன், இட்ஸ் கோயிங் டு பி ஒரு கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ணாலும் இட்ஸ் கோயிங் டு பி அன் ஏஜ் அப்ரோப்ரியேட் கேன்சர் ஸ்க்ரீனிங். அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த ஸ்க்ரீனிங் வேணுமோ அது பண்ண போகிறோம். இது எப்படி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை எப்படி அவங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும்னு ஒரு தாட் எப்படி வர வைக்கணும்? சேஃபாக இருக்கும்னா அதனால தான் இது இட்ஸ் நாட் அ சிங்கிள் டாக்டர் அப்ரோச்னு சொல்கிறது. இட்ஸ் கோயிங் டு பி அ மல்டிடிசிப்ளினரி அப்ரோச். ஸோ டாக்டர்ஸ் சில வாட்டி ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, அவங்களால சில வாட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருப்பாங்க. உங்கள் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து பேஷண்ட்ஸோ அந்த அட்டெண்டர்ஸ் சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ், பேஷண்ட் சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸை நம்ம
we have to listen to a lot of the complaints. So that's why we are not only having doctors in this team, we are going to have other trained professionals, assistants who are going to assist the doctors. இப்போ வந்து ஒரு பெரியவரோ ஒரு அம்மாவோ வராங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஒரு 10 இயர்ஸாக மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட் டைம் எங்களை வந்து பார்க்கும்போது அவங்க ஹிஸ்ட்ரியே சொல்கிறது இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம். என்ன 10 வருஷம் என்ன நடந்தது, லாஸ்ட் 2 இயர்ஸ் நடந்தது. ஸோ வி ஆர் கோயிங் டு மெயின்டைன் அ ப்ராப்பர் டிஜிட்டல் ரெக்கார்ட் ஆஃப் த பேஷண்ட். ஸோ அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ், எப்போ அட்மிஷன்ஸ் என்ன வந்தது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போதே, பேஷண்ட்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போதே பேஷண்ட்டுக்கு பாதி நம்பிக்கை வந்துடும். நம்ம பிரச்சனைகளை அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லும் போதே பாதி நம்பிக்கை வந்துடும். அது இல்லாமல் ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இன்வால்வ் ஆகும்போது அவங்கள மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் மட்டும் அசஸ் பண்ணாமல் மிச்ச ஆஸ்பெக்ட்ஸ்லையும் அசஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு தைரியம் வரும். சார் see, initially when we planned the service, we have just looked at the cost, we are looking at the cost and everything, but we are looking at it should reach everyone. So we have put this cost in a way that everyone is able to access the service. That's why we have made it affordable. I represent the ENT part of it. So வயசானவங்க நிறைய பேருக்கு காது கேட்காம போயிடும். So in this comprehensive checkup suppose we fix up few individuals கொஞ்சம் ரொம்ப வயசாகி காது கேட்கல ஒரு தலை சுத்தல் இருக்குன்னா we'll have a special investigation. And in-house நமக்கு எல்லாமே இருக்கு. We have paramedical staff or very robust audiology, speech, language, hearing facilities. So all details or measurables பார்த்துட்டு will integrate with the common team. The captain of the ship, as he said, so he will decide which is more important. But காது கேட்கறதுக்கு suppose or hearing it வேணும்னா அவர் hearing it trial கொடுக்கணும். So maybe here or at home. So on the way. So one aspect I just listened to everyone, assisted living la another task. Assisted living la doctor's role is very minimal. It is only a very scratchy rehabilitative role, supportive care da irukku. But scientific pathina clinical role is ரொம்ப கம்மி. அதனால that we are integrated.